கைஸ் மணாலிலேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். இப்போ இங்கே பாருங்க கைஸ், இந்த பேக்ரவுண்ட் இனிமேல் இந்த வீடியோ நம்மளால் பார்க்க முடியாது கைஸ். எப்படி இருக்குல்ல பேக்ரவுண்டு, செமையாக இருக்கு கைஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. ஸோ 5 மணிக்கு பஸ் வரப்போகுது. இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆகுது கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கே இடத்துலேருந்து கிளம்பிடுவோம் கைஸ். இன்னும் இதுக்கப்புறம் இந்த மழை, இந்த ஜில் காற்று இதெல்லாம் வராது. இதுக்கப்புறம் ஏசி போட்டால் தான் இந்த ஜில் காற்றுலாம் வரும் கைஸ். பாருங்க இந்த மழை, இந்த மேகம் பாருங்களேன் எப்படி இருக்குல்ல, அப்படியே திரு செம்மையாக இருக்கு கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து 2 பேரும் கிளம்ப போகிறோம் கைஸ். பாருங்க கைஸ், நாங்கள் அன்றைக்கி காட்டும் போது எப்படி கம்மியாக இருந்தது, இப்போ பாருங்க கைஸ் இப்போலாம் அதிகமாகுது கைஸ். ஸ்னோ அந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குது கைஸ். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்ததோட இப்போ அதிகமாகுது கைஸ். ஸ்னோலாம் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் எல்லாம் கிளம்புறாங்க இன்றைக்கி தான் ஊருக்கு. பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ பஸ்ஸு, எவ்வளோ இது கிளம்புறோம் கைஸ். பாய் கைஸ். பாருங்க கைஸ், இந்த சீனரி பாருங்க கைஸ். ரெடி கைஸ், மிஸ் பண்ண போகிறோம் கைஸ் இந்த பஸ்ஸு. கைஸ் இடம் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேன்ட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. நம்ம மணாலிலேருந்து இப்போ விடைபெற போகிறோம் கைஸ். அதே சீட்டில் தான் கைஸ் இப்போ நம்ம இருக்கோம். பாருங்க அதே அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி சீட்டு 33, 34 அதில் தான் நானும் இருக்கோம். வெளியே வந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது. இப்போ பாருங்க அந்த இடத்துலலாம் இப்போ அப்படியே சன்செட் ஆகுது கைஸ். அப்படியே ஆரஞ்சு கலரில் அப்படியே மாறுது அந்த இடம்லாம். செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் கைஸ். ஜாலியாக இருந்துச்சு கைஸ். நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இயற்கை, இந்த மலை, இந்த செடிகள், காற்று எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, எல்லாரும் வந்து இந்த இடத்த நம்ம பார்க்கணும். அப்படியே ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கு கைஸ் இந்த இடம். அப்படி இருக்கு. சரி கைஸ், அப்புறம் வந்து பஸ்ஸு கிளம்பும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது தெரியுது கைஸ், அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு கலரில் அப்படியே மாறுது. சன்செட் அப்படியே ஆகிட்டுருக்கு கைஸ். சொன்னல கைஸ், அதுதான் கைஸ் செமையாக இருக்குல்ல, அப்படியே சன்செட் ஆகிடும் கைஸ். பஸ்ஸு கிளம்பிடுச்சு கைஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு பஸ்ஸு. இப்போ இதுக்கப்புறம் மணாலிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு போக போகிறேன் கைஸ். ஸோ பாய் பாய் மணாலி. Guys, டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே வந்து பார்த்தாலே சரியான பொருள் கைஸ். செம்ம படி இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ் படி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், என் வாயிலேருந்து எப்படி போக வரோன்ட்டு. பெருங்க எப்படி திரும்பி காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல கைஸ். இங்கே ஒரு இடத்த நிறுத்திட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் காட்டிட்டு போவேன் கைஸ். அங்கே வந்து செம்ம படி கைஸ். நான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நைட்டு 9 மணிக்கு ட்ரெயினா. ஸோ அதனால் வந்து ரூம்லாம் எடுக்க வேணாம், ரூம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு வேணான்னு விட்டுட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து செம்ம கோல்டு. அப்புறம் ரூம் எடுத்தே ஆகணுன்ட்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க 1200 ரூமு. சரி ஓகேன்ட்டு இப்போ வந்து என்ன 2000 ஆமா. ஏன் அதுக்கப்புறம் அங்கே வந்து சொன்னாங்க கைஸ் 1200 ரூமு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சோம். சரி போயிடலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்போ ரூம்லாம் எடுக்க வேணாம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம நைட் வரைக்கும் நம்ம நினச்சிருந்தீங்க நான்லாம் ரூம் நைட்டு வரைக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம், ரூம்லாம் எடுக்க வேணாம்னு நினச்சோம். பட் ஆனால் ரூம் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. செம்ம கோல்டு, செம்ம பனி, அப்படியே பனி ஃபுல்லாக ரோடே தெரியல கைஸ். காரில் வந்தோமா 150 ருபீஸு. அப்புறம் ஷேரிங்கில் நாங்கள் 2 பேர், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்தாங்க. 150 ருபீஸு. ரோடே சுத்தமாக தெரியல. அந்த 2 பக்கம் லைட் ஒன்று ஜிங்னு எரியும்ல, ஸோ அது போட்டு தான் வராங்களே இந்த ரோடு ஃபுல்லாகவே. அவ்வளோ படி கைஸ், ரோடே தெரிலனா பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து 1200 சொன்னாங்க, இப்போ வந்து பார்த்தா 2000ன்றாங்க. சரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இருங்க வராங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ்.
கைஸ் அங்கே நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1500 சொல்கிறாங்க கைஸ். ஸோ சரி ஓகே, இந்த டைமுக்கு வந்து இப்போ எங்கள் கூட ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்களுக்கு வந்து 1300 சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து 2 o'clock வந்து செக் அவுட் பண்ணுறவங்களாம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நைட்டு 9 o'clock ட்ரெயினில். ஸோ அதனால் 8 மணிக்கா, அதனால் நாங்கள் 8 மணிக்கு செக் அவுட்னால எங்களுக்கு வந்து 1500 கைஸ். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஆனால் வந்து 1200 சொல்லி தான் கூட்டின்னு வராங்க. ஆனால் பார்த்தா வந்து 2000 கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை 1500 சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரிலாம் போகுது கைஸ். ஸோ சரி ஓகே, இந்த டைமில் வந்து இதுக்கப்புறம் வேறு எங்கே காட்ட போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகேன்ட்டு அதுவும் இல்லாமல் டைம் ஆகிட்டே இருக்குது கைஸ். சரி ஓகேன்ட்டு 1500க்கு ஓகே சொல்லி வந்துட்டேன் கைஸ். இந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸு. வந்தோடனே இங்கே ஒரு டிவி ஒன்று ஓடுது. இது வந்து நோ சிக்னல் காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இது நம்ம அந்த வாட்டர் பாட்டில், இங்கே கிளினிக் ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே ஒரு சோப்பு வச்சுருக்காங்க, அது ஏதோ ஒரு பின்னு போல். அப்புறம் இங்கே அந்த தண்ணி குடிக்கிறது இந்த டம்ளரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரா இருக்குது. அப்புறம் இங்கே அந்த ஒரு பெரிய ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஃப்ரிட்ஜு இருக்குது இங்கே கபோர்டு தான் கைஸ். இது கபோர்டு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டேபிள், அப்புறம் இங்கே ஒரு சோஃபா, அப்புறம் 2 பெட்டு இங்கே. அப்புறம் வந்து இங்கே வந்து 2 கிளினிக் ப்ளஸ் 2 சோஃபா வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு டேபிள், ஒரு சுவிட்ச் புக், லேம்பு, அப்புறம் இங்கே ஒரு ஏசி, அப்புறம் இங்கே ஒரு ஃபேனு. அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம். ஸோ இதான் கைஸ் ரூமு. ஸோ இதுக்கு தான் கைஸ் இப்போ வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கிளம்பி வேறு ஒரு சில இடத்துங்கலாம் டெல்லியில் வந்து திருப்பியும் சுற்றி பார்க்கலான்னு இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க கிளம்பிடுவோம் கைஸ். ஸோ இப்போ வந்து காலங்காத்தால் எப்படி இருக்குது தெரியுமா கைஸ் இந்த டெல்லி? எப்படியும் சுத்தமாக ரோடே ஒன்றுமே தெரில கைஸ். இவங்க வந்து எப்படியும் குத்து மதிப்பாக தான் ஓட்டிகிட்டு வராங்க. ஒரு அளவுக்கு அப்படியே ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருந்தார் கார்காரர். அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரெட் கலரில் அந்த பேரிகேட் மாதிரி ஒன்று இருந்தது. அது கிட்ட போய் நின்றுக்கப்புறம் தான் கைஸ் அது தெரியுது. அதுக்கப்புறம் ரைட் எடுத்து அப்படி வந்தார் கைஸ். ஸோ அவ்வளோ அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது கைஸ் டெல்லி காலங்காத்தால். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே நாங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு டெல்லியை திருப்பி சுற்றி பார்க்க ஆரம்பித்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சுற்றி காட்டப்போ கைஸ். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று அதுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கொஞ்சம் அப்படியே ஃபோனை சார்ஜ் போட்டு இப்போ நான் அப்படியே தூங்கிட்டு அப்புறம் கிளம்புறேன் கைஸ். உங்களுக்கு நான் டைம் சொல்ல மறந்துருப்பேன். டைம் வந்து 6:20 கைஸ். அப்போ நம்ம இறங்கின டைம் வந்து 5:20 கைஸ். ஒரு மணி நேரமாக நம்ம வந்து ரூம் தேடி அலைஞ்சி இப்போ வந்து இந்த ரூம் வந்து வச்சுருக்கேன் கைஸ்.